இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. காஞ்சிபுரம் SM Silks'in பிரம்மாண்ட தீபாவளி சலுகை 30% to 50% flat discount. 10,000 ரூபாய்க்கு பட்டு வாங்கும்போது 2,000 ரூபாய்க்கான gift voucher free. இச்சலுகை தீபாவளி வரை மட்டுமே. திருச்சி ஐயாளம்மன் படித்துறை அருகே 13,70,00,000 செலவில் பறவைகள் சரணாலயம் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா அமைச்சர் நேரு தலைமையில் நடந்தது. நம்ம ஸ்ரீரங்கம் தொகுதியில் இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்கும் என்பதை மெய்ஸ் இருக்குது. ஏன்னாக்கா அமைச்சர் பார்த்தீங்கன்னா இது காடும் மேடுமா இருந்துச்சு. இப்போ இது பறவைகள் சரணாலயம் மட்டும் இல்லை, காதலர்களின் சரணாலயமே இருக்குது. எனக்கு பார்த்தாக்கா அங்கே ஒரு காரை போயிட்டு ஆனாலும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரணாலயம் அது மாதிரி பறவைகளுக்கே ஒரு சரணாலயம் அமைச்சு கொடுத்த அமைச்சர் அவர்கள் இந்த முக்கம்பையும் கொஞ்சம் சீர் பண்ணி கொடுக்கணும். முக்கம்பில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கம்புலேருந்து மேலூர் வரைக்குமே காடு புதாறு அதிகமாக இருக்குது. அங்கே ஒரு வனவிலங்கு சரணாலயம் கட்டி கொடுத்தீங்கன்னாக்கா இன்னும் திருச்சி மக்களுக்கு பொழுதுபோக்கு சிறப்பான இடமா இருக்கும். அதே மாதிரி வண்ணத்தி பூச்சி பூங்காவிலேருந்து இந்த பழுவூர் வரைக்கும் பாலமும், பழுவூர்லேருந்து வண்ணத்தி பூச்சி பூங்காவிலேருந்து அந்த நொச்சியம் வரைக்கும் பாலமும் தடுப்பணை கூடிய பாலம் கட்டி கொடுத்தீங்கன்னாக்கா இந்த தொகுதிகள் மக்களுக்கு சிறப்பாக இருக்கும். தடுப்பணை கூடிய பாலம் தேவை அமைச்சர் அவர்களே. ஏன்னா இந்த தொகுதியில் தடுப்பணை இல்லாத காலத்தில் தண்ணி செல்லுன்னு தஞ்சாவூர் போட்டு போயிடுது. தடுப்பணை ஏன்னா இங்கேருந்து ராமநாதபுரம், சிவகங்கை, மணப்பாறை இதெல்லாம் கூட்டு குடிநீர் இருக்கிறதுனால எங்கள் போய்ட்டு வறட்சி ஆயிடுது. ஏன்னா இந்த ஆண்டு காலம் மழை காலம் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப பயிர்கள்லாம் நட முடியாத சூழ்நிலை, விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை எங்கள் தொகுதியில் இருக்குது. ஆனால் தடுப்பு நடை கொடுத்துக்கிட்டா தண்ணி போர் போட்டு தண்ணி எடுத்துக்குவோம், கிணத்துல தண்ணி இருக்கும். இப்போ எந்த வகையிலையும் போர்லையும் தண்ணி வர மாட்டேங்குது, கிணத்துலையும் தண்ணி வர மாட்டேங்குது. இதையெல்லாம் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரால் செய்து தர முடியும் என்பதையால் இதை எங்கள் தொகுதிக்கு செய்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.